So Tanish, the GT7 Pro அந்த ஷூ என்ன ஷூட் பண்ண வந்தேன். ஓ நீங்க எப்போ வந்தீங்க? ஏர் இந்தியா ஃப்ளைட் டைம் வந்துருச்சுக்கா, பிரச்சனை இல்லை சார். ஷூட் பண்ணுறீங்களா? வாங்க. ஆமா நான் தான். சார் வாங்க சார். ஆடியன்ஸ் ரொம்ப இது பிடிச்சி போச்சு சார். வாங்க 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 சார், நீங்களே பண்ணுங்க, ஆரம்பிங்க. இந்த அப்போ நிற்கிறீங்க அது குசும்பு. சரி, GT7 ப்ரோவில் பேட்டரி சைஸ் சொல்லு பார்ப்போம். 6700. 6700 இந்த யூனிட் வந்திருக்குல்ல? ஆமாம். இந்த யூனிட்ல 6500 mAh, இந்தியன் யூனிட்ல 5800 mAh யூனிட். அப்படிலாம் இல்லையே. ஆமாம், இது கூட தெரியாம சார் அன்பாக்சிங் பண்ண போறாராம். நீங்க பண்ண தப்பெல்லாம் ஆடியன்ஸே எடுத்து கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அது சும்மா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படியா? என்கேஜ்மெண்ட்காக. என்கேஜ்மெண்ட் ட்ரிக்கு. எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகலை, கமெண்ட்ஸ்ல தான் என்கேஜ்மெண்ட் ஆகும். சரி, இந்த அன்பாக்சிங் நான் பார்த்துக்கிறேன். ஒரு பட்ஜெட் ஃபோன் வரும்போது நீ பார்த்துக்கோ. ஓ கிளம்பு 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 அவுட். ஸோ கண்டிப்பா அர்ணவ் ஒரு அன்பாக்சிங் கூடிய சீக்கிரம் பண்ண தான் போறேன். மஸ்தி பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். பட் GT7 Pro அன்பாக்சிங் நான் பண்ண போறேன். அண்ட் லான்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ் இந்த போன் மேல இருக்கு ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு அத்தாரிட்டி ஒரு ஆர்டிகல் போட்டாங்க, ஸ்னாப்டிராகன் 8 எலியோட பெர்ஃபார்மன்ஸ் நாட் குட்னு. அதுக்கப்புறம் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆச்சு. இன்னொரு கான்ட்ரவர்சி என்னன்னா, சைனா வேரியன்ட்ல 6500 mAh பேட்டரி இருக்கு, இந்தியால லான்ச் பண்ணும்போது 5800 mAh பேட்டரி தான் கொடுப்பாங்களாமா. அது கூட சரி, ஆனா எங்களுக்கு வந்திருக்க யூனிட், ரிவ்யூ யூனிட் இந்தியன் யூனிட் கிடையாது, சைனீஸ் யூனிட். இதுல 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கான்ட்ரோவர்சிஸ்லாம் வச்சு பார்த்தா இந்த Realme GT7 Proல நிறைய பிரச்சனைகள் இருக்கும்னு தோணுது. பட் மேபி சில நல்ல விஷயம் இருந்தாலும் இருக்கலாம். செக் பண்ணி பார்த்தலாம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? GT7 Pro Black Box AI னு மொட்டையா போட்டிருக்காங்க. அது மேட்டரே கிடையாதுங்க. AI ஃபீச்சர்ஸ்லாம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் Realme ஃபோன்ல. பட் ஸ்டில் வில் டாக் அபவுட் தட். மேக் இட் ரியல். அது நீங்க பண்ணணும், நாங்க எப்பவுமே ரியலா தான் வைப்போம். ஆல்ரைட். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேஸ் இருக்கு. நல்ல குவாலிட்டியான கேஸுங்க. ஐ ரியலி லைக் இட். வெரி குட் குவாலிட்டி கேஸ். என்ன ஆனால் கொஞ்சம் ஸ்மஜ் மார்க்ஸ் படுது, பட் இட்ஸ் ஓகே. அப்புறம் இங்கே வந்து ஹைப்பர் இமேஜ் பிளஸ்னு போட்டிருக்காங்க, இங்கே பாருங்களேன். ஆல்ரைட், குயிக் ஸ்டார்ட் கைடு. அப்புறம் இந்த ஸ்டிக்கர்ஸ். இந்த ஸ்டிக்கர்ஸ் எது கொடுத்துருக்காங்கன்னா, போர்ட்ஸ் ஏரியாவில் ஒட்டுறதுக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் வந்து இந்த யூவி பேஸ் ஸ்க்ரீன் கார்டெலாம் போடும்போது அந்த யூவி வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் கொடுக்குறாங்க இப்போ பாக்ஸில், விச் இஸ் நைஸ். ஃபோன் இருக்கு, ஃபோன் கண்டிப்பாக பார்ப்போம். ஆல்ரெடி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ஆல்ரெடி ஃபோனை காட்டியாச்சு. பட் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் உங்களுக்கு 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் நைஸ். அண்ட் டைப் A to டைப் C கேபிளும் கிடைச்சிடும். ஸோ தட்ஸ் இட். பேசிக் அன்பாக்சிங் தான். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. கேஸ் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓ அஃப்கோர்ஸ் சிம் கார்டு டூல் கிடக்கும். அதையும் காட்டிடுவோம் ஒரு தடவை. இருக்கு சிம் கார்டு டூல் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட். So here we have it my friends, Realme GT7 Pro. பார்க்கிறதுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கு. ஐ லைக் இட். மார்ஸ் ரெட் கலர். ஆமா, லுக்ஸ் நல்லா இருக்குங்க. கேமரா மாடல் கூட நீங்க பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு, பட் ஸ்டில் ஐ லைக் இட். நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஹைப்பர் இமேஜ் பிளஸ் போட்டிருக்காங்க. அதே விஷயம் தான் இந்த கேஸ்லயே போட்டிருந்தாங்க. இங்க பாருங்களேன், நல்ல கேஸ் குவாலிட்டி பாத்தீங்களா. பட் நான் சொன்ன மாதிரி ஸ்மஜ் மார்க்ஸ் படுது, பட் இட்ஸ் ஓகே, க்ளீன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் குட் டிசைன். பாக்ஸி டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 8.55 mm திக்னஸ் கிடைச்சிடும். இது ஃபுல்லி மிலிட்டரி கிரேட் அலுமினியம் ஆமா. So which is very nice. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல, பட் ஸ்டடியா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட் கூட நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டான ஃபோன் தான். ஏன்னா இந்த ஃபோன்ல வந்து 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்கல. சோ கண்டிப்பா இது 220 கிராம்ஸ்க்கு மேல இருக்கும். 224 கிட்ட இருக்குங்க வெயிட். ரீசெண்டா OnePlus 13, Oppo Find X8 Proலாம் பார்த்தோம். அந்த ஃபோன்ல அவ்வளவு ஹெவி இல்ல, ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு அவ்வளவு பெரிய பேட்டரி கிடைக்காது. சோ இந்த ஃபோன் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு அண்ட் கொஞ்சம் திக்காவும் இருக்கு, பட் ஸ்டில் கம்ஃபர்டபிளா இருக்கு. கையில பிடிச்சி யூஸ் பண்றது கம்ஃபர்டபிளா இருக்கு. அண்ட் டிசைன் லுக்ஸ் வெரி வெரி நைஸ். இன்ஃபேக்ட் இந்த மார்ஸ் ரெட் கூட இந்த காப்பர் மாதிரி ஒரு அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்திருக்கிறது வந்து இஸ் a nice touch. பிளஸ் இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனா பேண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிரும். மேல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் கிரில் தனியா கொடுத்திருக்காங்க, மைக் இருக்கு, இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் இருக்குல, அது வந்து கேமரா மாடியூல்குள்ள கொடுத்திருக்காங்க. ஒரு யூனிக்கான விஷயம் பண்ணிருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா பவர் பட்டன் இந்த பக்கத்துல, அதுக்கு மேல வால்யூம் ராக்கர் இருக்கு. இட்ஸ் ஈஸி டு ரீச் ஆல்சோ, நோ ப்ராப்ளம். கீழ டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, பக்கத்துலயே ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, சிம் கார்டு ட்ரே இருக்கு. சிம் கார்டு ட்ரேல வந்து உங்களுக்கு யூ வில் கெட் டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் தான், மெமரி கார்டு சப்போர்ட்லாம் கிடையாது. நாங்க இந்த போனை நல்லா டெஸ்ட் பண்ணிருக்கோம். டெஸ்ட் பண்ணும்போது இந்த போன்ல சுத்தமா எந்த ஸ்கிராச்சும் படல. கீழே போட்டோம், டென் பிரேக். இங்கேயும் ஒரு தடவை போட்டு காட்டிடுறேன் நான் லைவா. நோ ப்ராப்ளம்.
நோ ப்ராப்ளம். ஸோ இது பேசிக்கான ட்ராப் டெஸ்ட் தான், ஸோ அதனால எந்த பிரச்சனையும் வராது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 7 ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் த பெஸ்ட். உண்மையை சொல்லணும்னா பெட்டர் கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஃபோனில் வந்து உங்களுக்கு IP68 ரேட்டிங் கிடைச்சிரும், ப்ளஸ் IP69 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, Oppo Find X8 Proல கொடுத்துருந்தாங்களா அதே IP69 ரேட்டிங் உங்களுக்கு இதுலயும் கொடுத்துருக்காங்க, which is a very nice thing. ஓகே, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்து தாறுமாறான டிஸ்பிளேங்க. டெஸ்டிங்ல எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஸ்பிளே, ஆக்சுவலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேஸ். ஒரு பெரிய டிஸ்பிளே, 6.78 இன்ச் டிஸ்பிளே ப்ளஸ் மைக்ரோ குவாட் கர்வ் பேனல் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சைட்ஸ்லாம் நல்லா ரவுண்டட் எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி நைஸ். ஒரு கர்வ் டிஸ்பிளேயும் ஃபிளாட் டிஸ்பிளேக்கும் நடுவில் குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, which is very nice. இன்ஃபேக்ட் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்ல இந்த வருஷம் தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே வந்து ஒரு சாம்சங் கோ டெவலப் டிஸ்பிளே. இது 80 LTPO பேனல், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு வந்து 2600 Hz PWM டிமிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேஸ்ல லோ லைட் ஃபிளிக்கர் இருக்குங்க. அந்த ஃபிளிக்கர் வந்து இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியாது. அப்புறம் இந்த டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு 120% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட் கொடுத்துருக்கனால கலர் ஆக்யூரசில தாறுமாறா இருக்குங்க, பிரச்சனை இல்லை. இதுல வந்து ப்ரொஃபஷனல் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தட் இஸ் வெரி குட். அப்புறம் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு, HDR சப்போர்ட் இருக்கு. யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நீங்க HDR வீடியோஸ் பார்க்கலாம். HDR வீடியோட குவாலிட்டினா சூப்பர். ஏன்னா உங்களுக்கு வந்து 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ரெகுலரா, அண்ட் 1% விண்டோல உங்களுக்கு 6500 nits பீக் பிரைட்னஸ் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா நீங்க HDR வீடியோ பார்க்கும்போது ஒரு சின்ன புள்ளில உங்களுக்கு 6500 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். பட் ஸ்டில் பார்க்கிறதுக்கு வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி வெரி குட் டிஸ்பிளே. அப்புறம் ரெகுலர் யூசேஜ்ல நீங்க வந்து வெளியே எடுத்துட்டு போகும்போது சூரிய வெளிச்சம் படும்போது இட் இஸ் வெரி பிரைட், லெஜிபிளா இருக்கு, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு டிஸ்பிளே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு அல்ட்ராசானிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, ஆப்டிக்கல் கிடையாது. ஸோ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ விச் இஸ் அ வெரி வெரி குட் திங். ஏன்னா அல்ட்ராசானிக் வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டைப்புங்க. அண்ட் ஜெனரலி நீங்க பாத்தீங்கன்னா அதோட எக்ஸ்பென்சிவான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டைப் கூட உங்க ஃபிங்கர்ஸ் வெட்டா இருந்தாலும் நீங்க வந்து அன்லாக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேவை, பிரச்சனையே இல்லை. ஹாப்டிக் ஃபீட்பேக், வைப்ரேஷன் ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் ஹாப்டிக்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன் நான், பட் ஆவரேஜா தான் இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஓகே, நாட் டூ பேட்னு சொல்லலாம். நீங்களே கேட்டு பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஆடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LDAC சப்போர்ட், LHDC சப்போர்ட் எல்லாம் கிடைச்சிரும், பிரச்சனையே இல்ல. அடுத்தது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச போறோம். ரெகுலரா சேனலை பாக்குறவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும், நாங்க அந்த ஃப்ளோ தான் பேசுவோம். ஃபர்ஸ்ட் டிசைன் பத்தி பேசுவோம், அப்புறம் டிஸ்பிளே, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ்னு. நீங்களும் ரெகுலர் வியூவர் Trakin Tech தமிழுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா ப்ளீஸ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. பர்ஃபார்மன்ஸ்க்காக உங்களுக்கு Snapdragon 8 Elite கிடைச்சிரும், அது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு RAM ROM வேரியன்ட்ஸ் கிடைக்கும், 12/256GB, 16/512GB. இது வந்து LPDDR5X RAM டைப்பும் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ GT7 Proல நீங்க பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்க்கு உங்களுக்கு Snapdragon 8 Elite கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் Snapdragon 8 Elite ஃபோன். ஆமா, இந்த Snapdragon 8 Eliteோட பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா Antutuல வந்து 2.83 மில்லியன் ஸ்கோர் கிடைக்குது. Geekbench கூட எங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச பெஸ்ட் சிங்கிள் கோர் ஸ்கோர் அண்ட் மல்டி-கோர் ஸ்கோர் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிளாக்ஷிப்ஸ்ல. சரி, அது வந்து பெஞ்ச்மார்க்ஸ் ரியல் வேர்ல்ட் பெர்ஃபார்மன்ஸ்லயும் கேமிங் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ஆகுதுங்க, ரொம்ப இல்ல பட் கொஞ்சம் கண்டிப்பா ஆகுது. அது ஏன் நான் சொல்லி காட்டுறேன்னா, ஏன்னா இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண Snapdragon 8 Elite ஃபோன்ஸ்லயும் Dimensity 9400 ஃபோன்ஸ்லயும் அந்த பிரச்சனை எங்களுக்கு தெரியல. இந்த ஃபோன்ல கொஞ்சம் ஹீட்டிங் இருக்குங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறா இருக்கு. ஜென்ஷன் இம்பாக்ட் வந்து ஒரு கிராஃபிக்கலி இன்டென்சிவ் கேமிங். அதுல உங்களுக்கு கான்ஸ்டன்ட்டா 59.9 FPS ஆவரேஜ் FPS கிடைக்குதுன்னா இட்ஸ் a very very good thing. அது மட்டும் இல்ல பவர் டிராவும் கம்மி தான். கொஞ்சம் டெக்னிக்கலா தான் போறேன், பட் இதை வச்சு உங்களுக்கு என்ன தெரியும்னா மெயினா இந்த போன்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஆனா பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்தாலும் கொஞ்சம் ஹீட்டிங் பிரச்சனை இருக்குங்க. இதோட டெம்பரேச்சர் நாங்க விளையாடும் போது 42 டிகிரிஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் போச்சு, which is not a bad thing. 45 டிகிரிஸ் வரைக்கும் போனா தான் பிரச்சனை ஆகும். பட் 42 டிகிரிஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா கம்பேர்ட் டு அதர் Snapdragon 8 Elite phones அதிகம் தாங்க. இன்ஃபேக்ட் குளோபல் கம்யூனிட்டில பென் கெஸ்கின் ஒரு கிரியேட்டர் இருக்காரு, அவரோட கையே விளையாடும் போது கேம் விளையாடும் போது சுட்டுருச்சாமா. தட்ஸ் ஸ்கேரி. நெட்வொர்க் பத்தி பேசணும்னா நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு நல்லா தான் இருந்தது. 5G பேண்ட் சப்போர்ட்ல உங்களுக்கு கிடைச்சது பிரச்சனை இல்ல. ஜியோ கூட 5G பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஓகே, நாட் பேட். அப்புறம் Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 சப்போர்ட் இருக்கு, NFC சப்போர்ட் இருக்கு. All of that is there. So அத பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்ல. பட் பேட்டரி, இப்போ பேட்டரி பத்தி பேசணும்னா பிரச்சனை என்னன்னா 6500 mAh யூனிட் பேட்டரி இந்த போன்ல எங்களுக்கு கொடுத்திருக்க போன்ல இருக்கு. நான் பேட்டரி பத்தி சொன்னாலும் உங்களுக்கு பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஆர் டீடைல்ஸ் கொடுத்தாலும் இட் டசன்ட் மேக் சென்ஸ், பாயிண்ட்லெஸ் தானே. ஏன்னா நீங்க போன் வாங்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு சின்ன பேட்டரி தான் கிடைக்கும், 5800 mAh பேட்டரி தான் கிடைக்கும். எதுக்கும் நான் சொல்றேன், எங்களுக்கு எங்க டெஸ்டிங்ல 6 to 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சது. ஜென்ரலி ஒரு 5000 mAh பேட்டரிக்கு 6 to 7 hours ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து நல்ல ஸ்கிரீன் ஆன் டைம் தான். ஆனால் 6500 mAh பேட்டரிக்கு நாங்க அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 hours ஸ்கிரீன் ஆன் டைம் இருந்திருக்கணும். சோ எனக்கு வந்து 6 to 7 hours கொஞ்சம் கம்மியா தெரிஞ்சது. ஸ்டில் நல்ல பேட்டரி தான், பட் நாட் த பெஸ்ட் பேட்டரி. அகைன் டியூனிங் ஆப்டிமைசேஷன் இஷ்யூ.
அதான் பிரச்சனையே. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 120 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நாங்க டெஸ்ட் பண்ணும்போது 1 to 100% சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 37 மினிட்ஸ் டைம் எடுத்தது, which is not too bad. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஓ பை தி வே, இந்த போன்ல வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா Realme UI 6 based on Android 15 கொடுத்துருக்காங்க, which is good. லேட்டஸ்ட் Android வெர்ஷன் கிடைக்கும் உங்களுக்கு. பட் பிரச்சனை என்னன்னா Realme என்ன சொல்றாங்கன்னா அவங்க 3 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தான் கொடுப்பாங்களாமா, 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தான் கொடுப்பாங்களாமா. அது ஒரு ப்ராப்ளம் தான். ஏன் தெரியுமா? Qualcomm Snapdragon 8 Eliteக்கு 8 வருஷம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ Realme 3 years, அது எப்படிங்க? இட்ஸ் ஹவ் இஸ் தட் ரைட்? நீங்க அட்லீஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டாம்? அது நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா இந்த ஒரு 8 Elite ஃபோன் தான் லான்ச் பண்ண போறீங்க. அதுக்கு லாங் சப்போர்ட் கொடுத்தே தான் ஆகணும். திஸ் இஸ் வெரி பேட், நாட் கூல். எனிவே, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very good சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ். ColorOS 15, OxygenOS 15 பார்த்தல அதே மாதிரி சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா சேம் கோட் பேஸ் தான். இந்த 3 சாஃப்ட்வேர்லயும் உங்களுக்கு சேம் கோட் பேஸ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் இருக்கு, நல்லா ஸ்மூத்தா இருக்கு. பட் அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இன்ஃபேக்ட் இதோட அனிமேஷன் ஸ்மூத்தா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டட்டர்ஸ் வருதுங்க கம்பேர்ட் டு OxygenOS 15 or ColorOS 15. எனிவே நல்லா தான் இருக்கு, அது பிரச்சனை இல்லை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸ் தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளக்ஸ் தீம்ஸ்ல வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுல வந்து நீங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல இருந்து அந்த தீம் கண்டினியூ ஆயிட்டு லாக் ஸ்கிரீன் போயிட்டு ஹோம் ஸ்கிரீன் வரைக்கும் போங்க. ஸோ அந்த அனிமேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா லைவ் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஐபோனோட டைனமிக் ஹைலைட் இருக்குல்ல, அதே மாதிரி லைவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு இதுலயும் கிடைக்கும். பட் ஐபோனோட பெட்டரா பண்ணுதுங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு 2 ஆப்ல இருந்து லைவ் ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் அது வந்து 2 கார்ட்ஸா ஓப்பன் ஆகுது, which is very very nice. அப்புறம் ஐபோனை பத்தி பேசுறோம். ஓ கனெக்ட்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுல பேசிக்கலி என்னன்னா நீங்க வந்து ஐபோன் கூட டைரக்டா கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நாங்க வந்து லோக்கல் சென்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இந்த போன்ல யூ கேன் யூஸ் ஓ கனெக்ட். அது மட்டும் இல்ல, ஒரு ஃபியூச்சர் அப்டேட்ல வந்து அவங்க டச் டு ஷேரும் கொடுக்க போறாங்க. ஸோ அந்த ஐபோன்ல இருக்கிற அனிமேஷன் மாதிரி இதுலயும் வந்துடும். அண்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. ஏஐ ஸ்கெட்ச் டு இமேஜ் கூட இருக்கு, கேலக்சில இருக்குல்ல, அதுவும் கொடுத்துருக்காங்க. ஏஐ அல்ட்ரா கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஏஐ எரேசர் இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க பிக்சர்ஸை பெட்டர் ஆக்கலாம். பிளஸ் ஏஐ ஸ்டுடியோன்னு கொடுத்துருக்காங்க, which is basically பிக்சல் ஸ்டுடியோ மாதிரி தான். அதுல வந்து நீங்க வந்து உங்க ஓன் இமேஜஸை ஜென்ரேட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அதுக்கு லிமிடெட் கிரெடிட்ஸா இருக்கு. நீங்க அதிகமா ஜென்ரேட் பண்ண விரும்புறீங்கன்னா அது கிரெடிட்ஸ் தனியா வாங்கணும். சரி, ப்ளோட்டட் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா Realme வந்து ஒரு கிளீனான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் இருக்கு எக்ஸ்ட்ரா ஆப்ஸ், பட் எல்லாத்தையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இல்ல டிசேபிள் பண்ணிக்கலாம், which is a nice thing. Thankfully அவங்க ஃபீட்பேக் கேட்டு அதை அட்லீஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கு. பட் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கலாம். ஓகே, ஃபைனலி கேமரா பத்தி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிரைமரி கேமரா, டெலிஃபோட்டோ 3x கேமரா, அல்ட்ரா வைட் கேமரா, அண்ட் எஸ் ஒரு செல்ஃபி கேமரா. அண்ட் எஸ், அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா உங்களுக்கு 8MP அல்ட்ரா வைட் தான் கொடுத்துருக்காங்க. லோ குவாலிட்டி கேமராங்க. அதுல இருந்து எடுத்த போட்டோஸ் ஆக்சுவலி நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் கிடையாது, ஓவர் ஷார்பன் பண்ணுது. செகண்ட் லோ லைட்ல பிரச்சனை இருக்கு. மூணாவது வந்து HDR போட்டோஸ் எடுக்கும்போது அல்ட்ரா வைட் வச்சு அதுல லென்ஸ் ஃபிளேர், கிளேர் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. சரி, அப்ப பிரைமரி கேமரா எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைமரி கேமரா ஆக்சுவலி ஓரளவு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு வந்து டீடைல்ஸ் வந்து கிளீனா தெரிஞ்சது. தட் இஸ் வெரி வெரி குட். கலர்ஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பஞ்சியா வைப்ரண்டா வச்சிருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு போட்டோ பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. டைரக்டா சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணலாம், நாட் அ ப்ராப்ளம். பிரைமரி கேமரால 2-3 பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HDRல வந்து உங்களுக்கு குவாலிட்டி இஸ் நாட் தட் கிரேட். நிறைய ப்ளூம் இஷ்யூஸ் பார்த்தோம். எஸ்பெஷலி இந்த போட்டோ பாருங்க, என் கலீகோட போட்டோ அகேன்ஸ்ட் த லைட் எடுத்தது அண்ட் ஃபுல்லா கிளேர், ப்ளூம், நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ்ல கூட நிறைய இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. சில டைம் நல்ல கரெக்டான ஸ்கின் டோன்ஸ் எடுத்துச்சுன்னா அடுத்த தடவை வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிருது. பிரைமரி கேமரால இன்னொரு பிரச்சனை என்னன்னா லோ லைட்ல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆவரேஜா இருக்குங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஷேடோஸ்ல வந்து டீடைல்ஸே கிடையாது. நாய்ஸ் கரெக்ஷன் அல்கோரிதம் ஓவரா யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா சாஃப்ட் பண்ணிட்டாங்க. நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு. டெலிஃபோட்டோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஐ லைக் இட். இட்ஸ் ஓகே, நாட் டூ பேட். நல்லா டீடைல்டா இருக்கு. பிளஸ் டெலிஃபோட்டோ கேமரா வச்சு நீங்க வந்து போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஓவராலா கூட நீங்க பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் போட்டோஸ் எனக்கு அவ்வளவு பிடிக்கல. ஏன் தெரியுமா? எட்ஜ் கட் அவுட்ல சில பிரச்சனைங்க இருக்கு. சில இடத்துல எட்ஜ் கட் அவுட் கரெக்டா பண்ண மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, பின்னாடி இருக்க அந்த போகா பிளர் பாக்குறீங்களா, ரொம்ப ஃபேக்கா இருக்குங்க பாக்குறதுக்கு. ஒரு DSLR லுக் கொடுக்கணும், அந்த லுக் எல்லாம் கண்டிப்பா கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து கிரியேட் பண்ண லுக் மாதிரி தான் இருக்கு பாக்குறதுக்கு. செல்ஃபி கேமரா நீங்க பாத்தீங்கன்னா ஓகே தான், குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. எடுத்து செல்ஃபீஸ்ல பாத்துக்கோங்க நீங்களே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி கேமரால 4K 60fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். லோ லைட்ல எடுத்துருக்க வீடியோ குவாலிட்டி கேவலமா இருக்குங்க. அல்ட்ரா வைட் வச்சு நீங்க வெறும் 1080p 30fps தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். டெலிஃபோட்டோ வச்சு நீங்க 4K 60fps ஷூட் பண்ணலாம், which is okay. குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் அகைன் லோ லைட்ல not that good. செல்ஃபி கேமரா வெறும் 1080p 60fps தான், 4K வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது. சரி, குவாலிட்டி ஏனோ தானே இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களே, அண்டர் வாட்டர் ஃபீச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓகே தான், யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம். ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபிளாக்ஷிப் கேமரா ஃபோன் பெர்ஃபார்மன்ஸே கிடையாது. ஆமா, நீங்க என்ன வந்து சிறுத்தை சிவான்னு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கங்குவா படம் நல்லா இல்லைன்னு நீங்க காமெண்ட்ல போட்டீங்க, அதுவும் தெரியும். அதை
வச்சு இந்த ஃபோனை நான் டிஸ்கிரைப் பண்றேன். இப்போ கங்குவாக்கு ஒரு ஹை பொட்டென்ஷியல் இருந்தது இல்ல, ஹைப் இருந்தது இல்ல. நிறைய பேர் நினைச்சாங்க அப்பா தாறுமாறு சூர்யாலாம் அப்படி கிழிச்சிருவார் அப்படின்னு. ஆனா அந்த படத்தோட கதி நமக்கு தான் தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் வாட் ஹேப்பன்ட்னு. நான் படத்தை பார்க்கல, பட் நிறைய பேர் பார்த்தவங்க பிடிக்கலன்னு சொன்னாங்க. இந்த GT7 Pro இட் ஃபீல்ஸ் லைக் தட், கங்குவா மாதிரி தான். ஏன்னா இந்த ஃபோனில் நிறைய பொட்டென்ஷியல் இருந்ததுங்க. இந்த ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்னாப்டிராகன் 8 எலிட் ஃபோன் தாறுமாறான ஃபோனாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தது. பட் நிறைய பிரச்சனைங்க இருக்கு இந்த ஃபோனில். இப்போதைக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்த கண்டிஷன்ல வெரி டிஃபிகல்ட். ஆனால் கங்குவா ரிலீஸ் ஆயிடுச்சு, அது ஒரு படம், இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு இருக்க அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? ஓவர் தி ஏர் அப்டேட்ஸ், OTA அப்டேட்ஸ். இந்த OTA அப்டேட்ஸ் வச்சு இந்த ஃபோன் ஃபிக்ஸ் ஆச்சு. ஒருவேளை 6 மாசத்துக்கு அப்புறம் நாங்கள் ரீவிசிட் பண்ணி பார்த்தாலும் பார்ப்போம். சரி, இதாங்க எங்க Realme GT7 Pro அன்பாக்சிங் அண்ட் டீடைல் ரிவ்யூ. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.